வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு முக்கியமான சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இபிஎஸ்னுடைய பிரஸ் மீட்டை பத்தி பார்த்துடலாம். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அப்படிங்கிறவங்க வேற, ஆனா அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டவங்க அப்படிங்கிறவங்க வேற என்ற விளக்கத்தை தான் இன்னைக்கு தன்னுடைய பிரஸ் மீட்ல இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா சேலம் மாவட்டம் கிருஷ்ணா நகர்ல செய்தியாளர்களை சந்திச்ச அவர், செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 6 மாசமாகவே கட்சிக்கு எதிராக தான் செயல்பட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க கிடையாது, அவங்க எல்லாருமே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, அவங்களோட தான் இவர் தொடர்புல இருந்ததாகவும் இன்னும் பல குற்றச்சாட்டுகளையும் அவர் வச்சிருக்காரு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியா இன்னொரு 3-4 பேர்த்த எடுக்கிறாங்க. அதுல கடைசியா கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்ததாக சொல்ற செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற கேள்வியையும் அவர் கேட்க தவறல. அதே போல சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க அப்படின்னும், சசிகலா அவர்கள் பதவிக்கு வந்த போது ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவங்களை எல்லாம் கட்சியில சேர்த்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சாரு. அதோடு அவர் விடல. குறிப்பாக 2017ஆம் ஆண்டுல இந்த ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை குற்றவாளி அப்படின்னு சொன்னதையும் நினைவுபடுத்தவும் தவறல. 13 பிப்ரவரி 17 அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன்? அப்பொழுது யாரு? ஓபிஎஸ். பிப்ரவரி 14 2017 குற்றவாளி சசிகலா தப்பியது தமிழகம். குற்றவாளி சசிகலா தப்பியது தமிழகம் செய்தி. அதோடு அன்றைய தினமே 14 பிப்ரவரி 17ஆம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட 3 உடனடியாக சரணடைய உத்தரவு. அப்புறம் மார்ச் 3 2017 உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாள் கூறினார். இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள். இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது, அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது. இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்ப 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பொறிச்சிட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன். அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்களே. நாங்க 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தா அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. எடப்பாடி செய்தியாளர்களை சந்திச்சா செங்கோட்டையனும் செய்தியாளர்களை சந்திச்சுதான் ஆகணும். அப்படிதான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவரும் எடப்பாடி மேல வச்சிருக்காரு. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோ இருந்தபோது பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்றது அதிமுக. அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தோல்வியே பெறாத ஒரு இயக்கம். அதுபோல் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை தோற்றாலும் அடுத்த முறை பெறக்கூடிய வெற்றி என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்படி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா என்னைக்கு இந்த இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னையிலிருந்து ஒரு வெற்றி கூட பெற முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் எடுத்த தவறான முடிவுகள் தான் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சாரு. இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் மாண்பு எடப்பாடி அவர்களுக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர
யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். அதிமுக ஒன்றிணைனோம் அப்படின்னு 6 பேர் போய் சந்திச்ச விஷயத்தை அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு பேட்டி கொடுத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு குற்றம் சாட்டியவர். அது மட்டும் இல்லாம தேவர் ஜெயந்தியில் நடந்த விஷயத்தையும் அவருக்கு சில விளக்கங்களையும் வந்து கொடுத்திருந்தார். குறிப்பாக அன்னைக்கு வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு தான் நான் எல்லாரோடையும் பேசினேன், குறிப்பாக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் உங்களோட பேசினேன் அப்படின்ற விளக்கத்தையும் அவர் கொடுத்தவர். திமுகவுடைய உண்மையான பி டீமாக செயல்படுவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் இதுவரைக்கும் வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இதுவரைக்கும் வந்து அவர் மௌனமாக இருக்கிறார். அந்த வழக்கு பற்றி பெரிய அளவில் விசாரிக்கப்படல அப்படின்ற மாதிரி பகிர் குற்றச்சாட்டையும் வச்சாரு. தொடர்ந்து பேசின செங்கோட்டையன் அவர்கள் துரோகம் அப்படிங்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாம அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், கண்டிப்பாக என்ன கட்சியை விட்டு நீக்கினதுக்காக நான் சட்டப்படி வழக்கு தொடர்வேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சாரு. மதுரை சோழவந்தான்ல செய்தியாளர்களை சந்திச்ச டிடிவி தினகரன் அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக 2021 திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். வரக்கூடிய 2026 படுமோசமான தோல்வியை எடப்பாடி அவர்கள் சந்திக்க போறார் அப்படின்னு சொன்னவர். உண்மையான திமுகவுடைய பி டீமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற குற்றச்சாட்டையும், தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி உள்ள மூத்த நிர்வாகிகளை அவர் நீக்கிக்கிட்டே வராரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைத்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு சுயநலத்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை சந்திக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னவர். குறிப்பாக இபிஎஸ்க்கு ஆதரவாக வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை எப்படி அவரால் துரோகின்னு சொல்ல முடியுது? அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருந்த போது சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உண்மையான துரோகி அப்படின்னு அவர் தெரிவித்தார். குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறார்கள் பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. அம்மா அவர்களை சேர்த்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க, இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடேஸ்வரர் சுவாமி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பேர் இறந்து போன சம்பவம் தான் இன்றைய பரபரப்பான ஒரு துயர சம்பவம். தெலுங்குல இந்த மாசம் கார்த்திகை மாசம் அப்படிங்கறதுனாலேயே குறிப்பா ஆந்திராவில் எல்லா கோயில்களிலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு இன்னைக்கு பக்தர்கள் ரொம்பவே அதிக அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல யார் முதல்ல கோயிலுக்குள்ள போகிறது அப்படின்ற தள்ளுமுள்ளு ஏற்பட அந்த நெரிசல்ல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்கிட்ட இறந்து போனதா சொல்றாங்க. இன்னும் அந்த கூட்டத்தில் சிக்கினவங்கள பலருக்கும் படுகாயம் அதிகமாக இருப்பதாக அவங்க இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. அதுல இன்னும் மேலும் சிலர் இறக்கக்கூடலாம், இந்த இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்ற அச்சமும் இன்னும் இருக்குது. கோயில்ல இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த பலியான சம்பவம் இந்தியாவையே ஒரு நிலைக்குலைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கரூர் துயர சம்பவத்துக்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பல்ல, அதற்கு நாம் எல்லாமே பொறுப்பு அப்படின்னு நடிகர் அஜித் கொடுத்த ஒரு பேட்டி தான் தற்போது சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ பரவலா வைரல் ஆகிட்டு இருக்கு.
அண்மையில நடிகர் அஜித் அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில கரூர் ஸ்டாம்பிட் பத்தியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ஆங்கர். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர் சம்பவம்ன்றது மிக துயரமான ஒண்ணுதான், ஆனா அதுக்கு தனிப்பட்ட ஒரு நபரை மட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அதுல எல்லாருடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொன்னவர். குறிப்பா அதுல அவரையும் சம்பந்தப்படுத்திக்கிட்டு சொன்னது இன்னும் பொருத்தமாகவும் பொறுப்பான ஒரு பதிலாகவும் இருந்தது. இதை சோசியல் மீடியாவில் எல்லாருமே வைரலா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. குறிப்பா அதுல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு கூட அதிகமான கூட்டம் வருது, ஆனா இது போல அங்க நடக்கிறது இல்ல. ஆனா ஒரு சினிமா செலிபிரிட்டியை பார்க்க வரதும், இந்த மாதிரியான சினிமாவுடைய FDFS சொல்லப்படுகிற ஃபர்ஸ்ட் ஷோ வரும்போது இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறது, முழு சினிமா துறையுமே மோசமா சித்தரிச்சிருது. இதுக்கெல்லாமே ரசிகர்களுடைய எல்லையற்ற அன்பு தான் காரணமா இருக்குது. குறிப்பாக முதல் நாள் முதல் காட்சி போன்றவற்றையெல்லாம் நாம ஊக்குவிக்க கூடாது, அதற்கு அந்த அளவுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, சினிமாவை பாருங்க அப்படின்ற துணியில சொன்னவர். நான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க அன்புக்கு நான் எப்பவுமே மரியாதை அளிக்கிறேன், ஆனா அதே அன்புனால தான் நான் வெளியில போறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்குது. குறிப்பா என்னுடைய மகனை கூட நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது இல்ல அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கு இதுதான்ல சில சுவாரஸ்யமான செய்திகளை உங்களோட பகிர்ந்துகிட்ட. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் இளையராஜா.